ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பொதுவாகவே சொந்த ஜோசியமும் சொந்த வைத்தியமும் சிக்கல்மாங்க. சொந்தமாக வைத்தியமும் பார்த்துக்கக்கூடாது, சொந்தமாக ஜோசியமும் பார்த்துக்க கூடாதுங்கிற மாதிரியான பாயிண்ட். இந்த வைத்தியம் பார்க்குற வைத்தியர்களுக்கு அல்லது டாக்டர்களுக்கு இந்த காலத்தில் நவீன காலங்களில் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ நம்மளுக்கு லேசாக தலைவலிக்குது அப்படின்னா என்ன செய்வோம்? ஒரு காப்பியை குடிப்போம், செத்தோட தலைவலி தளத்தை தேய்ச்சி விட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சோம்னா சரியாக போயிருமாப்பா அப்படின்ட்டு போய் படுத்து தூங்கினா சரியாகவும் போயிடும். அதே மாதிரி ஒரு சாதாரண தலைவலிங்கிறது இவங்களுக்கு வந்ததுன்னா, இந்த வைத்தியர்களுக்கெல்லாம் வந்ததுன்னா, ஒருவேளை இது அதனால இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு குழம்பு பெரிய அளவில் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவாங்க. அப்படி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு இடத்துக்கு சேர்த்து விட்டுரும். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாம் வருது இல்லையா, ஃபேஸ்புக்கில் எல்லாம் உங்களுக்கு உடம்பு இளைக்க வேண்டுமா, தொப்பை குறைய வேண்டுமா, வாட்ஸ்அப்லெல்லாம் கூட வரும். நீங்கள் இந்த வைத்தியத்தை பண்ணி பாருங்கள், இந்த கை வைத்தியத்தை பண்ணுங்கள், இன்னும் மருந்து சாப்பிட்டு பாருங்கள், அல்லது இந்த உணவுப் பொருள் அல்லது இந்த மூலிகையை சேர்த்து பாருங்கள் அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் டிப்ஸ் எல்லாம் வருது. இப்போ இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு நம்மளும் பயன்படுத்தி பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஓவாமல் வரலாம், ஒருத்தருக்கு அலர்ஜி மாதிரி வரலாம், ஒருத்தருக்கு அதனால் சைடு எஃபெக்ட் வேறு எது மாதிரியாவதும் வரலாம், அல்லது வேலை செய்யாமல் சும்மா கூட கிளப்பிடுற ஐட்டமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ வருது. சரி, ஜோசியத்துலேயும் அதே மாதிரி. இப்போ சொந்த வைத்தியத்துக்கு இப்படி ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நம்ம நிறையா ஜோதிட வீடியோலாம் போட்டுகிட்டே இருக்கோம், பார்க்குறாங்க. இப்போ சூரியனுக்கு மேசம் உச்ச வீடுன்றோம், சந்திரனுக்கு ரிஷபம் உச்ச வீடுன்றோம், அதே மாதிரி பஞ்சமகா புருஷ யோகம்னா அப்படி இருக்குதுங்கிறான், செவ்வாய் தோஷம்னா அப்படி இருக்குங்கிறான். அப்படி நிறைய போட்டுக்கிட்டே வரோம் வீடியோ. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளே சொந்தமாக ஜாதகம் பார்க்க ஆரம்பித்து நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நமக்கு ஜோசியம் என்ன சொல்லுது, இந்த விதிக்கு அந்த விதி ஒத்து போதா, அந்த விதிக்கு இந்த விதி ஒத்து போதா, இது ஓகே, இது நார்மலாக பார்க்குறது, எல்லோரும் பார்க்கக்கூடிய விஷயம், பார்க்கலாம். ஆனால் சில விஷயம் இருக்குது. அதாவது கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறதுங்கிறது, திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, அதே மாதிரி ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயங்களை நிர்ணயம் பண்ணுறது, ஒரு முதலீடை கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது சம்மந்தமானது, பிள்ளைகளை வெளிநாடு அனுப்புறது, வெளியிலேருந்து இங்கே வர சொல்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது, அல்லது குடும்பத்தை வெளிநாட்டு கூட்டு போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதா இருக்கும். லைஃப்லேயே டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான முடிவுகளாக இருக்கும். இது மாதிரியான முடிவுகளை நீங்களே எடுத்துட்டிங்கன்னாக்கா, அதாவது அதுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த இப்போ வீடியோ சொல்கிறாங்க, வீடியோலாம் போடுறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஓரளவுக்கு அதில் அனுபவப்பட்டிருப்பாங்க. அதை வச்சு சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அப்பத்தையும் சொல்கிறேன். நம்ம அனுபவத்தை வச்சு சத்தியம் இதில் போட்டிருக்கு, இப்படி இருக்குது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்குது, அப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணோம்னா இந்த மாதிரியான அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு எடுத்து சொல்கிறோம். இப்போ 8ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வாழ்க்கை சரி இருக்காது அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க எத்தனையோ பேர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னும் நிறையா எடுத்துக்காட்டு ஜாதகங்கள்லாம் கூட இருக்குது நம்மகிட்ட. அதெல்லாம் அந்த டைம் வரையில் அப்படியே போட்டுக்கிட்டே வரேன். அதான் உடனே 8ஆம் இடத்துல ராகு இருந்ததுமே அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிற பொண்ணும் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிற பையனும் கல்யாணம் பண்ணி, அத்தனைக்கும் லவ் மேரேஜும் பண்ணி, 2 பேரும் அரசாங்க வேலையில் இருக்காங்க, குழந்தை ஊட்டி இருக்குது, நல்லத்தே இருக்காங்க. சரியா? அப்போது இது மாதிரி எக்ஸம்ஷன்லாம் நிறையா இருக்கும். அதாவது விதி விலக்குகள் விதியாகாது அப்படிம்பாங்க. அப்போது நீங்கள் அந்த மாதிரி மேஜரான முடிவுகள் எடுக்கிறப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட கலந்துக்கிறதுங்கிறது நல்லது. ஒரு ஜோசியரை போய் பார்த்து, அது ஃபேமிலி ஜோசியர்னே இருப்பாங்க, அவங்கள்ட்டையே கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கிளியராக ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வரும், அந்த பேசுகிறதுல அந்த அனுபவம், அவங்க படித்த கல்வி எல்லாமே வரும் இல்லையா. அப்போது ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணுறது தான் சரியாக இருக்குமே தவிர, அந்த மாதிரியான மேஜரான முடிவுகள்லாம் எடுக்கிறது நல்லா இருக்குமே தவிர, அதை விட்டுவிட்டு நம்ம நேரடியாக இல்லைப்பா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இப்படித்தான் இருந்தால் சரியாக இருக்கும், அது அப்படித்தான் இருந்தால் சரியாக இருக்கும்னு பேசுகிறதுங்கிறது தப்பு. இப்போ இந்த வார்த்தையுமே சொல்ல வேண்டியதில்லை. ஏன் சொல்ல வேண்டியது வந்துருச்சுன்னா, ஒரு கமெண்ட் நண்பர் ஒருத்தர் கொடுத்துருந்தார். இப்போ பாருங்கள், இதை படித்து பார்த்தா, யூ ஆர் த பெஸ்ட் சார், கீப் டூயிங் திஸ் ஹேவ் சம் ஒர்க் அப்படின்னு ஒரு பாராட்டு சொல்லியிருந்தார். அடுத்தது, சார், ஐ ஹேவ் ரிட்டன் பேங்க் எக்ஸாம் ஆஃப்டர் ஸ்டடியிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் வெயிட்டிங் ஃபார் அ ஃபைனல் ரிசல்ட் ஆன் April 2019. மை ஃபாதர் இஸ் ரிட்டையரிங் திஸ் November. ஐ ஹேவ் டு கெட் திஸ் ஜாப். வாட் டு யூ திங்க் சார் அப்படின்னு கொடுத்து அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துருந்தார். இப்போது இது வரைக்கும் ஓகே, சரி ரைட்டு, இந்த வேலை கிடைக்குமா,
அப்பா ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க, அதுக்குள்ளே நம்மளும் ஒரு வேலைக்கு போயிடலான்னு நினைக்கிறேன், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது செட் ஆகுமா, இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் இவர் கிளப்புறாரு பாருங்க. ஆல்சோ ஐ காட் இன்ட்ரெஸ்ட் இன் அஸ்ட்ராலஜி இன் லாஸ்ட் 2 months and have been watching your videos. I don't have any interest in marriage, but it seems I have problem in marriage and children according to your videos. உன்னோட வீடியோவை பார்த்து சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டோம்னாக்க எனக்கு குடும்ப வாழ்க்கை சரி இருக்காதுங்கிற மாதிரி சொல்லுது. அப்போது எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் குடும்ப வாழ்க்கைன்னு பண்ணினா தானே பிரச்சனை வரும். அதுலேயும் பாருங்கள், அக்கார்டிங் பேஸ்ட் ஆன் யுவர் வீடியோஸ் ஆஸ் எக்ஸ்பிளைன் அக்கார்டிங் டு மை ஹாரோஸ்கோப் ஆஸ் கெட்டிங் ட்ரபிள்டு இஃப் ஐ கெட் மேரீட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வரார். கல்யாணம் பண்ணால் சிக்கிக்கிடுவேன் அப்படின்னு நீதாயா சொல்லியிருக்கன்ற மாதிரி வரார். ஐ டோல்டு மை மாம், இதை இவங்க அம்மாட்டையும் சொல்லியிருக்கார். நவ் ஷீ இஸ் ஆஸ்கிங் மீ டு ஸ்டாப் சீயிங் அஸ்ட்ராலஜி வீடியோஸ். முதல்ல ஜோசிய வீடியோ பார்க்குறது நிறுத்துறா, இல்லாட்டி கணேசன்லாம் பிடிங்கி விட்டுருவேன்னு அந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ஒரு தாயாக தானே சொல்லுவாங்க. அது சொல்லியிருக்காங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் த ப்ராப்ளம்ஸ். நம்மால் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டாராம்மா. அம்மா சொன்னால் சொல்லிட்டு போகிறேன், அதோடு கத்திட்டு போகுது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேர் பண்ணலை. ஜஸ்ட் டெல் சார், ஷுட் ஐ மேரி ஆர் லிவ் ஹாப்பிலி அலோன். நான் கல்யாணம் தான் பண்ணிக்கணுமா, இல்லை தனிமையில் சந்தோஷமாக வாழ முடியுமா? மை மாம் வுடன்ட் அலவ். இதுக்கு எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. தவ் ஜஸ்ட் டெல் அபவுட் மை மேரேஜ் சார், ஹவு இட் ஹேஸ் டு பி டன் டு ரெடியூஸ் த ப்ராப்ளம் or should I avoid it? I have Guru Sani Parivartanai sir, but Guru is Nisa Vagram. So after Parivartanai, will it become Archi Vagram? Will it reduce problem in marriage? How will you say the palan? இது என்ன ஆயிடுச்சுன்னா, இவருடைய ஜாதகத்தில் லக்னம் கன்னியா லக்னம். இந்த கல்யாண லக்னத்துக்கு 7ல் மீனத்தில் சனி உட்காந்துருக்கிறாரு, 5ஆம் இடத்துல குரு நீசமாய் நிற்கிறார், வக்ரமாயிட்டார். இப்போ இந்த குருவுக்கும் சனிக்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. குரு வக்ரமாய் நிற்கிறாரு. ஆஃப்டர் த பரிவர்த்தனை குரு வக்ரமாய் நிற்கிறதுங்கிறதுனால வில் இட் ரெடியூஸ் த ப்ராப்ளம் ஆஃப்டர் மை மேரேஜ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இவராக முடிவு பண்ணது என்ன பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வரும், பேசாமல் சன்னியாசி மாதிரி தனியாகவே இருந்துக்கிட்டு போயிடலாம்னு சொல்லி அவங்க அம்மா வயிற்றுல புளியே இல்லை, ஏகப்பட்டதை கரைச்சி விட்டுட்டார். ஆனால் விஷயம் என்னென்னாப்பா, நீங்களே கொடுத்துருக்கீங்க, உனக்கு இன்னும் வயசு கம்மி ராசா, 22 வயசு ஆகுது, நீங்கள் ஒரு 2 மாதமாக ஜோசிய வீடியோ பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுவும் உன் வீடியோ தான் ஏன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. 2 மாதமாக ஜோசியர் வீடியோவை பார்த்துருக்கீங்க. இந்த 2 மாதத்தில் நீங்கள் கரெக்டான முடிவு எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு? நிச்சயமாக முடியாது. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஜோசியரே முடிவு எடுக்கிறதுக்கு தடுமாறுவான். சரியா? அப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, எவ்வளோ படித்தவங்களாம் தூக்கி புரட்டி போடக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. ராகு இதெல்லாம் எப்பேற்பட்ட ஜோசியரையும் உருட்டி விட்டுட்டு போயிடும் கடகடன்னு. ஸோ அப்பேற்பட்ட அதில் 100 இலையில் அப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ரொம்ப கவனமாக போகக்கூடிய சப்ஜெக்ட்டுப்பா இது. நீங்கள் சொல்கிற மாதிரி 2 மாதம் வீடியோ பார்த்துட்டேன், உன் வீடியோவில் சொல்கிறபடி 7ல் குரு வந்ததுன்னா சரி வராது குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லியிருக்க, பரிவர்த்தனை யோகத்தில் 7ல் குரு வருது, நான் கல்யாணம் பண்ணிக்கல தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் அம்மா ஜோசிய வீடியோ அதை பார்க்காதன்னு சொன்னாங்க பாருங்க, அதுக்கு பதிலாக 2 கலட்டுன்னு கலட்டி விட்டுருக்கணும்யா, அப்போத்தையும் சரியாக வரும். அதாவது இந்த மாதிரியான மேஜரான டெசிஷன், அதாவது ரொம்ப கடுமையான வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய, வாழ்க்கையை மாற்றக்கூடிய டேர்னிங் பாயிண்டான விஷயங்களை எல்லாம் நல்லா தெரிஞ்சாலும் 4 பேர்கிட்ட கேட்கணும், அதிகமாக அறிஞ்சாலும் 5 பேர்கிட்ட கேட்கணும். அப்போ எக்ஸ்பர்ட்டுடைய ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா வேணாமாங்கிற மாதிரியான முடிவுக்கெல்லாம் போகணும். எவ்வளோ படித்தாலும் தீராதுப்பா. கல்வி கரையில் கற்பவர் நாள்ஸில், படிக்கிறவனுக்கு ஆயுசு பத்தாது, அவ்வளோ படிப்பு கொட்டி கிடக்கு. நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துட்டானாலும் கொட்டி கிடக்கு. சேம் இன் அஸ்ட்ராலஜி. அதுலேயும் அஸ்ட்ராலஜி என்னென்னா அப்படி பிராஞ்சாக பிரிஞ்சு கிடக்கு. அம்புட்டு படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தனுக்கு ஆயுசே பத்தாது, அவ்வளோ படிக்கலாம், அவ்வளோ அஸ்ட்ராலஜியில் இருக்குது. ஸோ அதுக்கு கூட ஒருத்தர் கொடுத்துருந்தார், இந்த கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தார், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். அப்போது அவ்வளோ படிக்கிறது இருக்குது, அவ்வளோ படித்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து ஒரு ஜோசியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ண வேண்டான்னு சொன்னால் அதனுடைய எக்ஸ்பர்டைஸ் ஒப்பீனியன் எப்படி இருக்கும்? உங்களோடது 2 மாதம் வீடியோ பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரி இங்கே இருக்குது, வெண்டிக்காய் வாங்கிட்டு வந்தாச்சு, புளி குழம்பு தான் வைக்கணும்னா ஏன் பொரியல் பண்ணக்கூடாதா? அதனால் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு தப்பு. அது இவர் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அதான். ஏன்னா இது மாதிரியான மேஜரான முடிவுகள் எடுக்கிறோம் இல்லையா, அதாவது கல்யாணம் பண்ணுறதுங்கிறது, வீடு வாசல் வாங்குறதுங்கிறது, அது மாதிரி லைஃப்பில் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறப்போ 1க்கு 2 தடவை கேட்டுட்டு
நீங்கள் பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய நாலேஜ் உயர்ந்ததாகவே இருக்கட்டும், தப்பு சொல்லலை. அஃப்கோர்ஸ் நல்ல நாலேஜாகவே இருக்கட்டும். யூ ஆர் ஆல்சோ எ மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு அஸ்ட்ராலஜராகவே இருங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் இன்னொருத்தட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றான். அதே மாதிரி அந்த யார்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கிறதும் முக்கியம். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீராயிடும்பை தரும் அப்படின்றான். அதனால் சரியான ஒரு ஜோசியரை பார்த்து, அது அந்த நான் தான் முதல்ல சொன்னேன், ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க. அவங்க உங்களை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வருவாங்க. ஈவன் உங்கள் ஜாதகத்தையே அவர் தான் எழுதியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்கள் கொடுத்து கேட்குறப்ப அவங்க அதை படித்து பார்க்குறப்ப க்ளீனாக வந்துடும். சரி ரைட்டு, இது வந்து இந்த ஜாதகர் இந்த ஸ்டெப் எடுக்கலாம் எடுக்க வேண்டாம். அதனால் நம்மளாக முடிவு எடுக்கிறதுங்கிறது சொந்தமாக வைத்தியம் பார்த்துக்கிற மாதிரி. அது ஒரு உடம்புக்கு ஏற்றுக்கிறோம், ஒரு உடம்புக்கு ஏற்றுக்கிறாது. ஒரு மருந்து சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிட்ணும், ஒரு மருந்து சாப்பாட்டுக்கு பின்னால் சாப்பிட்ணும். ஒரு மருந்து ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு அந்த மருந்துக்கு அது பேசாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதனால் அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அதில் வந்து ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அது சரியாங்கிற கேள்வியோடு போய் நின்னீங்கன்னா கூட சரியாக இருக்குமே தவிர, நீங்களே ஒரு முடிவு எடுத்து செய்கிறதுங்கிறது அஃப்கோர்ஸ் நான் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் உன் வீடியோ பார்த்தாயா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் எனக்கும் ஒரு கன்ஃபியூஷன்லாம் வரும் இல்லையா? அப்போ நானும் வந்து அதே மாதிரி நம்ம நண்பர்கள்ட்ட கலந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் உட்காந்து பேசுகிறப்ப அது ஒரு டிஸ்கஷனாக வச்சு பேசி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இதெல்லாம் கேட்டு தானே பண்ணுறோம். பெரிய வந்து நாங்கள் ரொம்ப திறமைசாலியாக்க நாங்களே முடிவு எடுத்துக்கிறோமாக்கம்னா அப்படிலாம் யாராலையும் எடுக்க முடியாது. எத்தனை தண்டி ஆளாலையும் எடுக்க முடியாது. அதுலேயும் இன்னும் சொல்லணும்னா, ஒரு லைம் லைட்டுக்குள்ளே போனவன், புகழ்ச்சிக்குள்ளே போனவங்க, புகழடைஞ்சு போனவங்க, அதே மாதிரி பணம் படைத்து போனவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வந்து கரெக்டான முடிவு எடுக்கிறதுல தடுமாறுவாங்க. என்ன காரணம்? அவங்கள சுற்றிலும் இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆமாம்மா சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, நீ சொல்கிறது சரிங்க தலைவரே, நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறதுக்கான அமைப்பு தான் இருப்பாங்களே தவிர, அதில் குறைய சுட்டி காமிக்கிறதுக்கான ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் அப்படின்றான். அதனால் இன்னும் சொல்லணும்னா, நிறையா பணம் படைத்தவங்களும் நிறையா வசதி படைத்தவங்களும் பார்த்திங்கன்னா, அந்த திருப்பட்டூர் கோயில் இருக்குது, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா? சமயவரத்துக்கு அப்புறம் தாண்டினது லெஃப்ட்டு உள்ளே போகுது. அங்கே திருப்பட்டூரில் பிரம்மாவுக்கு கோயில் இருக்குது. அது தலையெழுத்தை மாற்றக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரம்மா மாத்துறாரோ இல்லையோ, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்வட்டு அழிந்தது பூங்கொடியான் மென்மனம் மா மயிலோன் வேல்வட்டு அழிந்தது வேலையும் ஜூரனும் வெறுப்பும் அவன் கால்வட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே அப்படின்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்கு சொல்லியிருக்காரு. அவருடைய திருவிடுவட்டா அழிஞ்சிரும்னு. திருப்பட்டூர் கோயிலுக்கு போகிறேன், அவ்வளோ கார் நிற்கிது, எல்லாமே விலை உயர்ந்த கார். இன்னும் பெரிய பெரிய சைஸான கார்லாம், அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத கார்லாம் பெரிய பெரிய காராக நிற்கிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தலையெழுத்தை சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம்னு வந்திருக்காங்க. இருக்க வசதி பார்த்தாதுன்னு இன்னும் பெரிய வசதி வேணும்னு கேட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அந்த நீங்கள் முடிவு எடுக்கிறதுங்கிறது, இந்த டேர்னிங் பாயிண்ட்டான முடிவுகள் எடுக்கிறதுங்கிறது என்ன தான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணுறதுங்கிறது நல்லது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டு. அதுக்கு பல விதிகள் வந்து ஒத்துப்போகும். ஸோ பரிவர்த்தனைங்கிறது மட்டுமல்ல, வக்ரம்ங்கிறது மட்டுமல்ல, அல்லது 7ல் சனி இருக்கிறது மட்டுமல்ல, நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நீங்கள் ஜோசிய வீடியோ பார்க்கலாம். ஆனால் இது மாதிரியான முடிவுகள் எடுக்கலை, நீங்கள் ஒரு ஆலோசனை எடுத்துகிட்டு கலந்துட்டு அப்புறம் முடிவெடுங்க. சரியா? நான் சரியாத்தேன்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஓப்பனாக கேட்டார். இது மாதிரி எத்தனை பேர் கேட்காம அவங்களாம் முடிவு எடுத்துட போகிறாங்க. அதனால தான் சரி அட்வான்ஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த வீடியோவையும் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. மொத்தத்தில் நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.